உங்களுக்கு எந்த பேங்க் இந்த டீடைல் சொல்லவே மாட்டாங்க. ஆனா 15 lakhs வரைக்கும் சேவ் பண்ணலாம் உங்களுடைய 40 lakhs லோன்ல இருந்து. நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா மிஸ் ஆகாம இருக்க அந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு கவனமா கேளுங்க. ஆனா நீங்க உங்க பேங்க்ல நான் சொல்ற இந்த விஷயத்தை பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு. அதனால தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட்லயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னா எப்ப மார்க்கெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஹையா இருக்கோ அப்போ பேங்க்ஸ்லாம் புது லோன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் புது கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக அவங்களோட மார்ஜினை கம்மி பண்ணி வெரி லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் கொடுப்பாங்க. இத ஆர்பிஐயோட ஹிஸ்டாரிக்கல் ரேட்ஸ் பேஸ் பண்ணி தான் சொல்றேன். சோ கரண்டா நீங்க லோன் கட்டிட்டு இருந்தீங்கன்னா ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ஏறும்போது உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏறும். அதுவே ஃப்ரெஷா லோன் வாங்குறவங்களுக்கு அதை விட கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல லோன் கிடைக்கும். சோ நீங்க உங்க பேங்கையோ இல்ல வேற சில பேங்கையோ அப்ரோச் பண்ணி புது லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்கி உங்க பேங்க்ல உங்க லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சேர்த்து நெகோஷியேட் பண்ணணும். ரீஃபைனான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஆல்ரெடி நீங்க லோன் வாங்கி கஸ்டமர்ன்றதுனால உங்க கிரெடிட் ஸ்கோர் நல்லாவே இருக்கும். சோ அதை வச்சு உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ண சொல்லி கேட்டாங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்தை உங்க